இன்னைக்கு எங்க ஊர்ல செம்ம மழை பெஞ்சதுங்க. ஸோ வீட்ல ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் தொலைபேத்துல எனக்கு இந்த கொளுமிச்சம்பழம் கிடைச்சது. ஸோ கொளுமிச்சம்பழத்த வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு மல்லோடி போட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு டக்குனு ஐடியா வந்தது. சரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொளுமிச்சம்பழத்த எடுத்து அரிய ஆரம்பிச்சுட்டேன். ஸோ கொளுமிச்சம்பழம் அரியும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே அரியணும். ஏன்னா கொஞ்சம் தப்பிச்சுனாலும், ஸ்லிப் ஆச்சுனாலும் கைய அறுத்துரும்ன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அத அரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அத அரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. பார்க்கறக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் பளபளன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மெயின் சைட் டிஷ்ஷே வந்து உப்பு மல்லோடி தான். உப்பு மல்லோடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துக்கிட்டேன். அதிகமா மல்லோடி நான் சேர்த்தல இதுல. பார்த்தீங்கன்னாலே தெரியும். உப்பு தான் அதிகமா இருக்கும். ஸோ அந்த 2யும் வந்து பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு மல்லோடியும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொழுமிச்சம்பழத்தில வந்து எடுத்து நம்ம கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பைட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இத இப்படியே பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வா சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு வா எடுத்து சும்மா நாக்குல தாங்க வச்சேன். பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. அடிக்கிற மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கா காம்பினேஷனா இருந்தது. இந்த மாரி எத்தன பேர் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.